ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். ப்ரிவ்யூலாம் முடிச்சாச்சு. எல்லாம் ஒரு எல்லாம் இப்போ கியர் அப் ஆயின்ருக்கு. இப்போ நம்ப சூடு ஏறுது சொல்லலாம். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. எப்படி இருக்கீங்க ஸ்ரீனி? எல்லாம் நான் ரெடி நல்லா ஆயிட்டீங்களா? இருக்கேன். மேட்ச் செட்டப்லாம் ஆயிடுச்சுங்களா எல்லாம்? ஆமா, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ராம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ரைடே, லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆர்சிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படி சொல்லணும் இனிமேல், நாட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இன்னைக்கு தான் நான் யாரோ சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதாவது வந்து ரெண்டே ரெண்டு டீம் மட்டும்தான் சின்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த ஐபிஎல் வந்து பேர் லைக் மாறாமல் எவ்ரி சீசனில் இருந்தது. ஐ திங்க் கேகேஆர் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். மற்றவங்க எல்லாருமே வந்து இதர் அவங்க பேர் மாற்றிட்டாங்க, இல்லை தே ஹேவ் மிஸ் த சீசன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து நடுவில் 2 சீசன் கிடையாது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் இருந்தாங்க, அவங்களும் இப்போ பெங்களூரு ஆயிட்டாங்க. ஸோ எல்லாரும் பேர் மாற்றியாச்சு. ஸோ பார்க்கலாம், பேர் மாற்றதுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் மாறுறதா, ஈசலா கப்பு நம்மதே வருதா பார்ப்போம். ஐயோ! இப்போ அந்த வார்த்தை சொல்லலன்னா ஒரு ஆர்சிபியோட ப்ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆமாம், இந்த ஆமாம், எவன் கண்டிப்பாக. அவனுக்கு கன்னடம் தெரியுதோ இல்லையோ, ஆனா எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கும் இந்த 4 வார்த்தை கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ அவங்கள காண்ட ஏத்துறதுக்குன்னே இத கத்துப்பாங்க இந்த லைன. அ இல்ல இதுல ஆக்சுவலி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ராயல்ஸ் சேலஞ்ச் பெங்களூரு வுமென்ஸ் டீம் வந்து ஜெயிச்சுட்டாங்க. தே ஹேவ் ஆமாம். புரோக்கன் தி ஜிங்க்ஸ் ஃபார் தி பிரான்சைசி. ஸோ இப்ப முதல் கேள்வி உங்களுக்கு என்னன்னா, டூ யூ திங்க் தட் அது வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணும்னு நெனைக்கிறீங்களா? இல்லாட்டி அது எக்ஸ்ட்ரா பிரஷர் போடும்னு நெனைக்கிறீங்களா? மென்ஸ் டீம்க்கு. வெரி குட் கொஸ்டின். இட்ஸ் இல்லை, டிஃபிகல்ட் டு ஆன்சர்ல. ஆமாம், ஐ மீன் கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணணும், ப்ரெஷரும் போடும். பட் ஆனால் வந்து கிவன் இவங்க வந்து இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க, மேபி ஸ்மிருதி பிரதானா கிட்ட ஏதாவது டிப்ஸ் கேட்கலாம்னு நினைக்கிறேன், புது ஆர்சிபி கேப்டன். நான் லாஸ்ட் இதுலயும் ஏதோ சொல்லியிருந்தேன்ல தட் அ ஸ்மிருதி மந்தனா வந்து நான் விராட் கோலி கிட்ட நெறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் இப்போ தான் ரொம்ப ரீசென்ட்டா. ஆனா த டேபிள்ஸ் மைட் ஹேவ் ஆல்ரெடி ரிவர்ஸ்ட். அ ஆனா அகைன் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து இப்போ ஃபைனலி நம்ம அந்த சுத்தி வளைச்சு அதே பிரச்சனையில தான் வந்து எப்போதுமே இருப்பாங்க அவங்க. பாலிங் வந்து ஏதோ ஒரு இடத்துல பாலிங் வந்து அவங்களுக்கு சிக்கும். பட் அதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு இன்ட்ரஸ்டிங் பாருங்க. ஓப்பனிங் மேட்ச் ஆர்சிபில. ஸோ ஜெனரலி இந்த ஓப்பனிங் மேட்ச் வந்து என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் இயரோட யார் வின்னர் இருப்பாங்களோ, அவங்க வந்து அந்த ஓப்பனிங் மேட்ச் விளையாடுவாங்க. ஆர்சிபி இதுவரைக்கும் எந்த இதுவுமே ஜெயிச்சது இல்ல. இல்லீங்களா? இதுவரைக்கும் ஐபிஎல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலுமே இது வந்து அவங்களோட 6த் ஓப்பனிங் டே மேட்ச் ஆர்சிபி இது. இது வச்சு என்ன தெரியுதுன்னா, தே ஆர் வெரி பாப்புலர். அவங்களுக்கு ஐபிஎல்லோட ஆர்கனைசர்ஸ்க்கே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. சிஎஸ்கே, எம்ஐக்கு அப்புறம் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ என்னைக்கும் ஓப்பனிங் மேட்ச்ல இருப்பாங்க. ஏன்னா 10 ஐபிஎல் அவங்கக்குள்ள அவங்களே ஜெயிச்சாச்சு. ஆனாலுமே வந்து ஆர்சிபி இவ்ளோ 6வது ஓப்பனிங் டே மேட்ச்ல அவங்க இருக்காங்கன்னா, அத வச்சு என்ன தெரியுதுன்னா, தே ஆர் பாக்ஸ் ஆஃபிஸ் இல்ல. தேர் இஸ் ஆமாம், சம்திங் அபவுட் ஆர்சிபி. அவங்க ஃபேன்ஸ் அந்த பேஷன் வந்து ஆ அவங்க ஃபேன்ஸ் கோசமாவது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றது முக்கியம் இந்த தரம். ஆமாம், கண்டிப்பாக. ஐ மீன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா வந்து விராட் கோலி, நம்ம விராட் கோலியை தாண்டி வந்து எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ அதனால வந்து எப்படி எம்எஸ் தோனி வந்து சென்னைக்கு ஜெயிச்சு அவர் எம்எஸ் தோனி இந்த சென்னை ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அதே மாதிரி தான் வந்து விராட் கோலி ஆர்சிபி. ஆர்சிபி வந்து சினானிமஸ் வித் விராட் கோலி அப்படின்லாம். ஸோ ஆமா. அதனால கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்னால் வந்து விராட் கோலி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தான். ஸோ அதனால வந்து எம்ஐயில் இந்த வாட்டி ஆர்சிபியோட நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு. ஸோ ஏன்னா அந்த குரூப் ஃபார்மேட்னால இல்லை, நம்ம அது வந்து போக போக ஆஸ் த டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸஸ் அதை பற்றி பேசுவோம். ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே இதுதான் ஒரே ஒரு மேட்ச். இது வந்து ஆமாம், இந்த மேட்சோட அந்த ரிட்டர்ன் லெக் மேட்ச் சின்ன ரிட்டர்ன் சுவாமில லெக்லாம் விளையாடுவாங்க. கிடையாது. அதெல்லாம் இல்ல. ஆமாம், ஏன்னா ஆமா. தன்னோட குரூப்ல இருக்கிறவங்க கூட ஒரு தடவ விளையாடுவாங்க. மத்த குரூப்ல இருக்கிறவங்க கூட 2 தடவ விளையாடுவாங்க. அந்த மாரிலாம் இருக்குல்ல. அந்த லாஸ்ட் 10 டீம் ஆனதுலேருந்து ஃபார்மேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ப இப்ப நம்ம ஆரம்பிச்சு ஆல்ரெடி 4 நிமிஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா சிஎஸ்கே பத்தி பேசவே இல்ல நம்ப. ஏன்னா நவ் ஒ இது என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் தெரிஞ்சது தான். டெம்ப்ளேட் எல்லாம் தெரிஞ்சது தான். அதுவும் சேப்பாக்ல மேட்ச்சு. ஸோ ஸ்பின்ன வச்சு தாக்குவாங்க.
அதே தானங்களா? இல்ல ஏதாச்சும் புதுசா ஏதாவது செய்வாங்கன்னு நெனைக்கிறீங்களா? சிஎஸ்கே இந்த அது தடவ. என்ன தெரிஞ்சு வந்து அதே தான் வந்து ஒர்க். அதாவது வந்து ஹோம்ல வந்து சிஎஸ்கே நம்ம ஐபிஎல் ஹிஸ்டரிய போய் பார்த்தோம்னா வந்து, ஹோம்ல ஐ திங்க் சிஎஸ்கே தான் அதிகமா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ஹோம்னா நான் வந்து சென்னையில விளையாடுறது 70% சொல்றேன். ஆல்மோஸ்ட் இருக்கு அவங்க. ஆமா வின் இருக்கும். ரேட். அதான். ஸோ அந்த அந்த மாரி வந்து கண்டிஷன் வைஸ் ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க வந்து டெவன் கான்வே இன்ஜர்டு. அப்படியே அதுலருந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூசிலாந்து ரீப்ளேஸ்மென்ட் இன் ரச்சின் ரவீந்திரா, ஹூ கேன் அந்த பொசிஷன்ல பேட்டிங் பண்றதுக்கு, அவங்க வந்து அதே மாரி வந்து பவுலிங்கும் ஒரு அப்படியே போட்டுருவாரு. ஸ்பின்னுன்னு வந்து தோனியால வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பிட்ச் வந்து அதே அந்த ஃபார்ம்ல அந்த டெம்ப்ளேட் தான். ஆனா என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னா வந்து, யூசுவலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு பிக் ஸ்கோரிங் மேட்ச் தான் ஜெனரலா இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து அந்த மாரி வருமான்னு தான் நம்ம பார்க்கணும். ஆ எனக்கு தெரிஞ்சு 3 சீசனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஓப்பனிங் மேட்ச் தான் நெனைக்கிறேன். ஆர்சிபி சென்னை இஃப் ஐ அம் ரைட். 70லயே 71ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆ, ஆமா. ஆர்சிபி. அதனால ஐ ஹோப் அந்த மாரி நடக்காம இருக்கணும் அப்படின்னு. ஆம் ஓகே இறங்கிடலாம். டாக்டிக்ஸ்ல இறங்கிடலாம். இப்போ அ எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் என்னன்னா, யாரு தன்னோட ஆப்போனன்ட்டோட வீக்னஸ வந்து கரெக்ட்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் அது மேல ரொம்ப டிபெண்ட் போறதுன்னு நெனைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஸ்ட்ரெங்த் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாலிட் டாப் 5 இப்போ அவங்களுக்கு. கேமரூன் கிரீன் 5ல மோஸ்ட்லி விளையாடுவாருன்னு தான் சொல்றாங்க. ஆ ஸோ ஃபாஃப், கோலி, ரஜத் பாட்டிதார். ஸோ அவர் இப்போ இஸ் நோ மோர் நார்மல் டொமஸ்டிக் பிளேயர் அப்படின்னு இல்ல. அவர் இப்போ எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு மேல கீழ அவர் ஃபார்ம் இருந்தாலும், ஐ திங்க் ஒயிட் பால்ல இஸ் அ வெரி ரிலையபிள் பிளேயர் இப்போ. 4வது கிளென் மேக்ஸ்வெல். அவர அந்த மைக் ஹெசனோட ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு. அதுல சொன்னாங்க. 7 டூ 15 ஓவர்ஸ் அது நடுவுல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இருக்கிற 160ல அடிப்பார் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரைக் ரேட். மிடில் ஓவர்ஸ்ல கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன். செம்ம 5 டாப் 5. அதே மாரி சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா, இவங்களுதும் செம்மையா இருக்கு. நல்லா இப்போ அதுவும் இந்த அஜிங்கியா ரஹானே 2.0 வெர்ஷன் வந்து எ ஏதோ என்ன சொல்றது? ஏதோ பூஸ்டர் ஷாட் எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்த மாரி தான் இருக்கு அவரு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனா வீக்னஸ் எனக்கு அத பத்தி பேசணுமா இருக்கு. ஆர்சிபியோட வீக்னஸ் மிடில் ஓவர் ஸ்பின்னர்ஸ். ஹசராங்காவ அவங்க ஏன் இன்னும் எனக்கு இன்னும் புரியல எனக்கு. எப்படி ஹசராங்காவ அப்படியே விட்டு குடுத்தாங்கன்னு தெரியல. ஆ அத வேற எஸ்ஆர்ஹெச்காரங்க ஜஸ்ட் 1,50,00,00,000 அப்படியே பொறுக்கிட்டு போயிட்டாங்க. ஆ மிடில் ஓவர்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசுல எல்லாருக்கும் தெரியும். டெத் ஓவர்ஸ். முஸ்தபிசுர் மேல ரொம்பவே டிபெண்டன்சி இருக்கு. பட் முஸ்தபிசுர் இஸ் நாட் பத்திரானா. லாஸ்ட் டைம் பத்திரானா வந்து என்னடா மலிங்காவே இன்னொரு அவதாரம் எடுத்து வந்த மாரி போட்டாரு அவரு. இந்த தரம் அது இல்ல. ஸோ யாரு எ இது 2 பாயிண்ட் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? யார் அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னு? நீங்க அது இல்லன்னு சொல்றீங்க. என்னோட வியூ எப்படின்னா வந்து, பாசிபிலி வந்து பத்திரனா வந்து இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் அந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சுக்கு இல்ல. பியாண்ட் த 2 மேட்ச்சுக்கு அப்புறமா ஹி வில் பி பேக். ஆனா, முஸ்தபிசூர் வந்து எப்படின்னா, அ நல்ல ஃப்ளாட் ட்ராக் இருந்ததுன்னா, ஒரு மாரி பேட்டிங் ட்ராக், யூசுவல் ஐபிஎல் பேட்டிங் ட்ராக் இருந்ததுன்னா, ஹி இஸ் நாட் அவர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஆனா, நீங்க இந்த ஸ்பின் ட்ராக் நம்ம சொல்ற மாரி, அந்த மாரி ஒரு பிட்ச், சாஃப்ட்வேர் பிட்ச் இருந்ததுன்னா, அவரோட ஸ்லோ கட்டர்ஸ் அது வந்து வில் பி எ பிக் இம்பாக்ட்ன்னு நான் நினைக்கிறேன். முஸ்தபிசூர் அ அந்த கடைசியில டெத் ஓவர்ல போட்டார்னா, அந்த ஸ்லோ கட்டர்ஸ் போட்டார்னா, தட் வில் மேக் அன் இம்பாக்ட். பட் இன்னொரு சைடுல பார்த்தோம்னா, நம்ம வந்து நீங்க சொன்னீங்க டாப் 5 பேட்டிங் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நீங்களே சொல்றீங்க, இந்த டாப் 5க்கு அப்புறமா வந்து பேட்டிங் கிடையாது. அந்த டாப் 5 வந்து அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவருக்குள்ள போயிட்டாங்க, அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிஎஸ்கே தே டோன்ட் ஹேவ் டூ வொரி அபவுட் டெத் பவுலிங். ஏன்னா வந்து ஆர்சிபிக்கு அந்த பேக் எண்ட் ஆஃப் த பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இன்னொரு விதத்தில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்லயே சிஎஸ்கே கேன் கெட் அபவுட் 5 ஆர்சிபி விக்கெட்ஸ். ஃபாஃப், விராத், பட்டிடார், மேக்ஸ்வெல் அண்ட் கேமரன் கிரீன். அம் 6த் வந்து நம்ம நம்ம டாப்ல வந்து தினேஷ் கார்த்திக் நம்ம 7த் சொல்லியிருந்தோம். அவர் வந்து 6த் வந்தாரா அப்டின்னா வந்து ஏன்னா அந்த கடைசில வந்து தினேஷ் கார்த்திக் கண்டிப்பா. ஸோ 6 அந்த டாப் 6 தான் இருக்கு பேட்டிங். அதுக்கப்புறமா இல்ல. ஸோ என் ம் டெத் பவுலிங் வந்து முஸ்தபிசூர் போடுவாரு. பட் அதான் அந்த மாரி வரணும். அந்த மாரி அதுக்கேத்த மாரி பிட்ச் இருந்தது. பேட்டிங் பிட்ச் இல்லன்னா வந்து கண்டிப்பா முஸ்தபிசூர்
ஓரளவுக்கு வந்து வில் பி ஏபிள் டூ மேனேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இவரு வந்து வந்துருவாரு. அ பார்த்தீங்கன்னா, இன் அ கப்புள் ஆஃப் ஒரு இன்னொரு 2 மேட்ச்சுக்குள்ள. பட் நான் வந்து அதான். அ பவர் பிளேல வந்து நெறைய ரன் குடுக்காம, இஃப் யூ கேன் டைட்டன் டைட்டன் பண்ண முடிஞ்சது சிஎஸ்கேல. அந்த அந்த மாரி வந்து ஒரு 160, 170 அந்த மாரி. ஸோ 170 தான் பார் ஸ்கோர் இல்லைங்களா? லாஸ்ட் இயர் நீங்க பார்த்தீங்கன்னா, சிலது அதான், அதான். ஸ்கோரிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, இப்போ அந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்ச்லலாம் 200 ரன்லாம் போச்சு அது. ஆ இல்லைங்களா? ஸோ ஆனாலுமே லெட்ஸ் அஸ்யூம் யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய மிஸ்டரியா இருக்கு இப்போ. ஆ நம்ப கேட் மிடில்டன், உங்க ஊரு கேட் மிடில்டன் எங்க இருக்காங்கன்னு இப்போ தெரியாத மாரி, அது எந்த மிஸ்டரியோ, அதே மாரி சென்னை பிட்ச் கூட இப்போ எந்த மாரி மிஸ்டரின்னு அ எந்த மாரியா சர்வ் பண்ண போறதுன்னு நமக்கு தெரியல. டிப்பிக்கல் சென்னை விக்கெட்டுங்கிறது ஒரு அந்த 160, 170 ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த அசம்ப்ஷன்லயே நம்ம போனோம்னா கூட 170க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா, எப்படி பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க நீங்க? ஆர்சிபி அந்த டாப் 5 நீங்க ரொம்ப ஈசியா சொல்றீங்க. என்ன 5 விக்கெட் எடுத்தாச்சுன்னா, அப்படி பார்த்தா எல்லா மேட்சுமே ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா? ஆமா. ஐ மீன் நான் ஸோ யார் வந்து எப்படி இப்போ அ இப்போ கிளென் மேக்ஸ்வெல் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹவ் டு யூ ரெஸ்ட்ரிக்ட் ஹிம்? அவரு அவர அவுட் பண்ணலன்னா ஆமா. அதுக்கு முன்னாடி வந்து கிளென் மேக்ஸ்வெல் வரதுக்கு முன்னாடி வந்து இப்ப நடக்கிற டிஸ்கஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலியே வந்து வில் பி இன் லைக் அவர் வந்து பாயிண்ட் டூ ப்ரூவ். இட் டசன்ட் ஹேவ் டூ பட் ஆனா ஒரு பாயிண்ட் டூ ப்ரூவ்ன்ற மாரி எஸ்பெஷலி பார்த்தோம்னா, நம்ம விராட் கோலி பேட்டிங் பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசம் ஆச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்டுக்கு அப்புறம் விராட் கோலி வந்து சாரி ஆப்கானிஸ்தான் T20க்கு அப்புறமா அவர பார்க்கல. ஸோ அதனால வந்து அவருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே இருக்கு. விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளென் மேக்ஸ்வெல் வருதே. ஆ யூ நோ அவங்களே வந்து ஒரு 10, 12 ஓவர் விளையாடிட்டாங்கன்னா, தென் இட்ஸ் a டிஃபரண்ட் ஸ்டோரி. அம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து, இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் வைஸ் தீபக் சஹார் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே மேபி டு ஓப்பன் வித் தீபக் சஹார் அண்ட் தீக்ஷனா. முஸ்தபிசூர் விளையாடினார்னா, ஐ திங்க் ஷார்துல் தாக்கூர் விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் லைக் ஹி வில் ப்ராபப்லி கம் இன் பிளேஸ் ஆஃப் ஷார்துல் தாக்கூர். சொல்ல ஆ முடியாதுங்க. தோனிஸ் லவ் ஃபார் ஆல் ரவுண்டர்ஸ். ஆ தோனி ஆமா கண்டிப்பா. அவருக்கு ரொம்ப இன்ஃபாக்ட் பிடிக்கும் நான் அவருக்கு. இன்னைக்கு தான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். இஃப் யூ ஒ அ அதாவது ஷார்துல் தாக்கூர், அண்டர் தோனி, ஷார்துல் தாக்கூர், வித்தவுட் தோனி. ஹீஸ் காட் லைக் சோ மச் மோர் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். கண்டிப்பா வந்து அதான். அந்த இதெல்லாம் தான் வந்து இஸ் அ ஃபேக்டர் தட் வில் கம் இன் லைக் எப்படி வந்து தோனி இஸ் மேனேஜிங் ஆல் தீஸ் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ ஸோ தீக்ஷனா, ஓகே. ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர் அண்ட் முஸ்தபிசூர் டாப் 4 இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரவீந்திர ஜடேஜா 2 ஸ்பின்னர்ஸ். இந்த 6 பவுலர்ஸ் இவங்க வந்து தே ஷுட் பி ஏபிள் டூ ரெஸ்ட்ரிக்ட் டூ லைக் சென்னையில 170, 180க்குள்ளனா இட்ஸ் a சேசபிள் டார்கெட். ஆமா. இப்போ இன்னொன்னு ஒண்ணு நம்ம பார்க்கணும். கேமரூன் கிரீன். ஏன் ஸ்பெசிஃபிக்கா அவங்க கேமரூன் கிரீன ஏன் எடுத்தாங்க? இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் அது நல்ல டீல் அது மும்பைக்கு. 18,00,00,000ல இங்க இவர தள்ளி விட்டுட்டு, அங்க 18,00,00,000ல அப்படியே ஹார்திக் பாண்டியா அதுவும் இந்தியன் டாப் ஆல் ரவுண்டர், லிஸ்டர் ஆல் ரவுண்டர் எடுத்துட்டாங்க. அ ஆனாலுமே அவர இவ ஆர்சிபியே இவங்கள எடுத்ததுக்கான மெயின் காரணம் பிகாஸ் ஹி இஸ் சப்போஸ்ட் டூ பி லைக் அ ஸ்பின் டிஸ்ட்ராயர் அவரு. ஏன்னா, இ அவர் ஹைட்டுக்கும், இதுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அடிச்சா 1 1/2 டன் வெயிட்ரா அந்த மாரி முன்னாடி வந்து வச்சு ஒரே அடி அவர் ஜஸ்ட் ஹி கேன் ஈசிலி கிளியர் எனி கிரவுண்ட் இல்லீங்களா? ம். அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல அகைன்ஸ்ட் ஸ்பின் அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 150 போறது அது. விச் இஸ் எக்ஸ்ட்ரார்டினரி. அ அந்த அந்த ஆங்கிள்ல. ஸோ, எனக்கு தெரிஞ்சு அதனாலேயே ஒரு கிளென் மேக்ஸ்வெல் அப்படியே காம்ப்ளிமென்ட் பண்றா மாரி தான் அ கேமரூன் கிரீன கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, ஹி இஸ் கோயிங் டூ பிளே அ பார்ட். பட் அகைன் கேமரூன் கிரீன் ஆன் இன் அ வாங்கடே மாரியான ஸ்டேடியம்ல ஸ்பின்ன விளையாடுறதுக்கும், சேப்பாக் மாரியான இதுல ஒரு தீக்ஷனா விளையாடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, யாஹ்! இ எக்ஸாக்ட்லி. ஸோ அது பார்க்கணும். அது எப்படி போறதுன்னு. எனக்கு இன்னொரு ஒரு ஆங்கிள் ஒண்ணு சொல்லணும். ஸ்ட்ரெங்த் இப்போ ஆர்சிபியோட இன்னொரு ஒரு டாக்டிக் நீங்க மெயினா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வந்து என்னோட தியரி இது. அவங்க அந்த மும்பை டெம்ப்ளேட் ஃபாலோ பண்றாங்கன்னு தோணுது. மும்பை என்ன பண்றாங்க, வாங்கடே. வாங்கடேல வந்து ஸ்பின் அதிகமா கிடையாது. ஸோ மும்பை டீம்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதே பிரச்சனை தான். எங்க அவங்களும் வந்து
3 டாப் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுக்கிறாங்க. அண்ட் அத வச்சு டிஸ்ட்ராய் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆப்போனன்ட். அண்ட் செம்ம பேட்டிங். இவங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா, டாப் 5, டாப் 6 தினேஷ் கார்த்திக் லெட்ஸ் அஸ்யூம் அவர் 2022 ஃபார்ம்ல வராருன்னா, அந்த டாப் 6 வந்து செம்ம பேட்டிங் வச்சுன்ட்டு, சாலிடா ஒரு 140 பிளஸ் போடுற மாரி பவுலர்ஸ வச்சுக்கிறாங்க. இல்ல நல்லா ஸ்விங் பண்ற மாரி பவுலர்ஸ. பவர் பிளேல இப்போ யோசிச்சு பாருங்க, ஆர்சிபி அகைன் இந்த பிட்ச்ல அது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. ஆனா, யூ ஹேவ் ஆகாஷ்தீப். போன வருஷம் ஆகாஷ்தீப்க்கும், இந்த வருஷம் ஆகாஷ்தீப்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அ பிளேயர் அவ் டாப் 3 இங்கிலாந்து பேட்ஸ்மேன வந்து ப்ராப்பரா டெஸ்ட் கிரிக்கெட் டாப் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அவுட் பண்ணாரு அவரு. 3 விக்கெட். ஸோ இட்ஸ் அண்ட் செம்ம டொமஸ்டிக் சீசனும் செம்மையா போச்சு அவருக்கு. ஆகாஷ்தீப், முகமது சிராஜ், ஐ திங்க் அவர் இஸ் அட் ஹிஸ் பெஸ்ட் இப்போ ரைட் நவ். அண்ட் அல்சாரி ஜோசப் 11,00,00,000 போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ பட் ஆல்சோ இஸ் அ மெனஸ் 140 பிளஸ் அவரும். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ வச்சு ஐ திங்க் அவங்க வந்து அத வச்சு அவங்க டேமேஜ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அங்க மட்டும் இப்போ டக்குன்னு நெனச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ குடுக்குறேன். ஆர்சிபியோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ருத்துராஜ் கயக்வாட் தெரியாது. பட் ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாரு. ஐபிஎல் சினாரியோல. அவர பார்த்தா அவர் டெம்பரமெண்ட் செம்மையா இருக்கு. 2வது அஜிங்கியா ரஹானே அவ்ளோ பெருசா டொமஸ்டிக் சீசன் போகல. சிவம் அடுத்தது டெரல் மிச்சல் வருவாருன்னு நெனைக்கிறேன். ஏர்லி விக்கெட்ஸ்லாம் விழுந்துச்சுன்னா. சிவம் தூபே வந்து எஸ்பெஷலி ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஒரு 2, 3 சிக்ஸ் அடிக்கிறதுக்குன்னே வச்சிருக்காங்க. ஆனா நீங்க நெனச்சு பாருங்க. அந்த டாப் 3 பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அது கிரிப் ஆனணும்னு இல்ல. கொஞ்சம் ஏதாவது சீமுக்கு ஹெல்ப் இருந்துச்சுன்னா, ஏன்னா நீங்க இப்படி சொல்ல முடியாது. சிஎஸ்கே விளையாடும்போது தீபக் சஹருக்கு ஹெல்ப் இருக்கும். ஆனா ஆர்சிபி போடும்போது இவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ சாலிடா இருக்கு இவங்களுதும் பவர் பிளேல. அண்ட் ஐ திங்க் ஆல்சோ மேக்ஸ்வெல் கூட ஒரு ஓவர் குடுத்தா குடுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. ஸோ இவங்க பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு ஏர்லி டேமேஜ் பண்ணாங்கன்னா, சிஎஸ்கேக்கு தே ஹேவ் த பேட்டிங் ஆஃப் கோர்ஸ் டூ கோ டீப். எம்எஸ் தோனி ஆல்மோஸ்ட் 7 ஆர் 8ல இந்த மாரி சிச்சுவேஷன்லலாம் ஆல்மோஸ்ட் 8ல தான் வருவாரு அவரு. நிதானமா தான் வருவாரு. பட் இருக்குன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு நெறைய அம்யூனிஷன் இருக்கு. ஆர்சிபிக்கும் டேமேஜ் பண்றதுக்கு. இருக்கு. பட் மை பாயிண்ட் தோ இஸ் சிராஜ் ஜெனரலி வந்து இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் பவுலர். ஹி கோஸ் ஃபார் ரன்ஸ். விக்கெட் எடுக்கிறாரு. பட் ஹி கோஸ் ஃபார் ரன்ஸ். நம்ம வந்து இதில பார்த்தா கூட அந்த மாரி தான் லைக் யூ நோ ஸோ அ இன்ஃபாக்ட் வந்து நான் ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் போன வருஷம் ஆல்தோ அந்த மேட்ச் வந்து பெங்களூர்ல நடந்தது. அதில அதுக்கும் வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டிக்கும் சிராஜ், மேக்ஸ்வெல் அண்ட் வைஷாக் இவங்க 3 பேர் மட்டும் தான் வந்து பெங்களூர்ல அதே பவுலிங். வெராஸ் சென்னையில பார்த்தீங்கன்னா, லைக் தி அதர் பவுலர்ஸ் பெங்களூர் வச்சிருந்தாங்க வாஸ் பார்னல், வெயின் பார்னல் இல்ல, ஹசரங்கா அவரும் இல்ல, ஹர்ஷல் பட்டேல் 3 பேருமே இல்ல. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே பவுலிங் தான். நம்ம இன்ஃபாக்ட் ஆகாஷ் சிங் வந்து இல்ல. பட் யூ நோ துஷார் ஆனா அவர் ஸ்குவாட்ல இருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா, ஜடேஜா, பத்திரனா அண்ட் மொயின். மொயின்க்கு பதிலா வந்து ரச்சின் ரவீந்திரா. ஸோ நவ் வீவ் காட் லைக் ஷார்துல் தாக்கூர் வேற, தீபக் சஹார் வேற டூ ஆட் இன் டு தி லிஸ்ட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் சென்னை ஹாஸ் அ ஸ்ட்ராங்கர் பவுலிங் நவ். தே ஹேவ் அ பேட்டிங் பட் தென் தியர் பவுலிங் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் ஹஸ் பீன் ஸ்ட்ரெங்தன்டுன்னு தான் சொல்லுவேன். தெரியலங்க. எனக்கு என்னமோ பாத்திரானா அவர் இல்லாதது, அதுவும் 2 கண்டிப்பா விஷயம். அவர் இல்ல. ஒண்ணு பட் ஆப்சென்ஸ் ஆஃப் பாத்திரானா. இன்னொன்னு அடிஷன் ஆஃப் ஷார்துல் தாக்கூர். ஷார்துல் தாக்கூர் எனக்கு தெரியும் தோனி கீழ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. ஆனா, இ தெரியலங்க. அவர பார்த்தா அந்த கான்ஃபிடன்ஸே வராது. ஆஸ் அ பட் யா இந்தியன் ஆனாலும் ஃபேன் வந்து ஆர் இப்போ வந்து ஒரு ரஞ்சி ட்ராஃபில வந்து இஸ் கமிங் பேக் ஆன் அட்லீஸ்ட் பேட்டிங் சைட்லயும் சரி, பவுலிங் சைட்லயும் வித் லைக் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து நல்லா ரன் அடிச்சு ஹி இஸ் கமிங் இன் லைக் இன் குட் ஃபார்ம் அண்ட் தேர் இஸ் அந்த ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சாரு வேற. இப்பதான் சென்னையில ஸோ அதனால வந்து ஐ திங்க் யா ஜென்ரலி அந்த இதுல வந்து எக்ஸ் ஃபேக்டர் இஸ் ஸ்டில் தோனி. தோனி ஹவ் ஹி மேனேஜஸ் நீங்க ஒரு போன அந்த சிஎஸ்கே எபிசோட் சொல்லும்போது வந்து கே.எஸ். ரவிக்குமார் ஆர்கனைஸ் காஸ்டிங் பண்ற மாரி தான் இது. அந்தந்த பொசிஷனுக்கு வந்துட்டு காஸ்ட்ல வந்து ஓகே நீ இது பண்ணு. இப்ப நீங்க சொன்னீங்க இவரு வந்து சிவம் துபே ஸ்பின்னுக்கு. கரெக்ட்டா சிவம் துபே உன்னோட ரோல் இதான்ப்பா. ஸ்பின்னர் போடுறானா நீ இப்போ உள்ள போ அடிச்சுட்டு வா. டேரல் மிச்சலுக்கு ஒரு ரோல் குடுப்பாரு. அஜிங்கிய ரஹானேக்கு நீ ஓகேப்பா நீ போய் ஆடு அவ்வளோதான் அந்த மாரி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் தி டிஃபரன்ஸ் வில் கம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஐ மீன் ஆப்வியஸ்லி ஃபாஃப் டு பிளஸி சொல்லிக்கலாம் அதே மாரி. ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் சென்னை இருக்கு. பட் அண்ட் தென் தி சி ஆஃப் எல்லோ சேப்பாக்ல வந்து இருக்கும். ஒரு ரெட் அண்ட் பிளாக் கூட இருக்காது. ஸோ அதனால வந்து அது ஒரு சி அடிஷ்னலி ஆஃப் வந்து எல்லோ அண்டார்டிகால மேட்ச் வச்சா கூட அங்க ஒரு சி ஆஃப் எல்லோ வந்துரும் அது. இப்போ ஆமா. போற நிலைமைய பார்த்தா அப்படிதான் இருக்கு.
ஓகே. ஒரு ஃபைனல் இது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அகைன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டெத் பாலிங். நீங்க சொல்லுங்க. 16, 17, 18, 19, 20 இந்த 5 ஓவர் யார் போடுவாங்க? பத்திரானா இல்ல. இப்போ. முஸ்தபிசர் போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆமா. சிலது. முஸ்தபிசர் அண்ட் தீபக் சஹர். தீபக் சஹர் டெத் பாலிங்கிறீங்களா? இப்ப அவர் ஆமா. பவர் பிளேல எனக்கு ஜெனரலி அவரது என்னன்னா ஸ்ட்ரெங்த் வந்து பவர் பிளே இல்லீங்களா? ஆமா. அண்ட் பவர் ஏன்னா பிளேல மிடில் வந்து ஓவர்ஸ்ல அவர் கண்டிப்பா என்ஃபோர்சரா அந்த நான் மாரிலாமும் இல்ல. ஒரு 2, 3 ஓவர்ஸ் மேபி பவர் பிளேல அண்ட் தென் 1 ஐ திங்க் ஹி மைட் பவுல் இன் த டெத். முஸ்தபிசர் வில் ப்ராபப்லி பவுல் அரவுண்ட் 2 இன் டெத். ஸோ 16th ஓவர் வந்து வேணா வேற யாராவது லைக் ஒரு டாரல் மிச்சல் ஆர் சம்படி லைக் தட் வில் கவர் ஆஃப் ஒரு என்னங்க அந்த 1 சொல்றீங்க? ஓவர். டேரல் மிச்சல்லாம் 16த் ஓவர் போட்டு இப்போ கேமரூன் கிரீன்லாம் அங்க இருந்தாருன்னா, அதான் அதுதான் வில் டிபெண்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் வெதர் வி கோ ஃபார் பட் உங்களுக்கு அந்த பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுது 2 எனக்கு. பட் ஓவர் ஆனா ஓகே. ஐ முஸ்தபிசர் திங்க் நான் இருக்காரு. வந்து மோர் கான்ஃபிடென்ட். அதாவது சென்னையில விளையாடுறப்போ முஸ்தபிசூர் ஐ திங்க் வித் த பிட்சஸ் வித் ஸ்லோவர் கட்டர்ஸ் வில் பி ஓகே. பட் ப்ராபப்லி மோர் பட் தட் இஸ் டேஞ்சரஸ். தட் இஸ் ஸ்டில் 2 ஓவர்ஸ் தானங்கள. மிச்சம் 3 ஓவர் ஓகே தீக்ஷனா ஒரு ஓவர் போடுறார்ன்னு வச்சுக்கலாம். 17த் ஓவர் இதுல. ஆனாலுமே அங்க ஒரு கேப் ஒண்ணு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அந்த கேப் ஆக்சுவலி கண்டிப்பா ஆர்சிபி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்சிபி வில் வாண்ட் டூ ஹோல்ட் ஆன் டூ தேர் விக்கெட்ஸ் அண்ட் இல்லாட்டி இனிஷியலி போயிட்டு மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சில்லா விளையாடிட்டு, டெத்ல கண்டிப்பா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. சரி பார்ப்போம். நம்ம வந்து எப்படி போடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஓப்பனிங் மேட்ச் அதனால யாருக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இது வந்து நம்ம எவ்வளோ வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆமா. ஃபைனலா ஏன்னா வரும்போது இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசூர் ம். வந்து இந்த கடைசி மேட்ச் பங்களாதேஷ்ல வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் ஒன் டேல வந்து அவர ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போனாங்க கிராம்ப் ஆயிடுச்சுன்னு. ஆனா இன்னைக்கு காலையில வந்து இஸ் லைக் ஃப்ளோன் டூ ஐ திங்க் நேத்தோ டூ சென்னை. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அவரு இந்த சென்னை வெயிலுக்கு வந்துட்டு வந்து ஒரு ஓவர் போட்டோனே, ஐயோ! எனக்கு கிராம்ப் அப்டின்னாரு ரொம்ப கஷ்டம். ஐ ஸோ யாஹ்! ஐபிஎல்ன்னு வந்தா அவன் ஐசியூல இருக்கிறவன் கூட ஏந்து அ வந்து அ ரெடி ஆயிடுவான் விளையாடுறதுக்கு. அதான். ஆமா. அது ஓகே. அம் சோ டூ பிஃபோர் வி குளோஸ் அவுட் பிரிடிக்ஷன்லாம் கேட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்லைங்க உங்கள்ட்ட நான். ஓகேங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சது தான் இங்க. இன்னைக்கு ஏதோ ஃபார் அ சேஞ்ச் நீங்க அட்லீஸ்ட் YouTubeல பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அவர் ஏதோ பிளாக் அண்ட் ரெட் போட்டிருக்காரு. அது ரிவர்ஸ் ஜிங்க்ஸ் பண்றதுக்குன்னே போட்டிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆனா, அவரோட உடைய பார்த்து நீங்க நம்பிடாதீங்க. அவர் ஒரு பக்கா அவர் உள்ளம் வந்து மஞ்சள் தான். ஸோ ஆமா. இது வந்து அதனால ஆர்சிபி சப்போர்ட்டர். அதனால நீங்க என்ன பிரெடிக்ட் பண்ண போறீங்க? அதெல்லாம் நான் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண போறதில்ல. பட் ஓவரால் உங்களுக்கு வந்து என்ன பார் ஸ்கோரா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது இந்த மேட்ச்ல உங்களுக்கு? அந்த 170 தானுங்களா? இஃப் I think லெட்ஸ் சே around இஃப் இஃப் 180. I think around 180. I mean, again, it depends on யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து. ஏன்னா கண்டிப்பா வந்து ஆர்சிபி பேட்டிங் பண்ணாங்கன்னா, தட் இஸ் வாட் தே வில் வாண்ட் a bigger score to defend. நான் நான் இப்படி கேட்கிறேன். இ இன் ஒரு ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன், வாட் டூ யூ ஃபியர் த மோஸ்ட்? உங்களுக்கு என்ன பயம்? இது ஐய்யயோ! இது நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்டா நம்ம டீமுக்கு. எனக்கு எனக்கு எந்த பயமும் இல்ல. எல்லாம் வந்து ஏன்னா, ஐ என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே ஹஸ் காட் அ வெரி பேலன்ஸ்ட் டீம் டு பிளே அண்ட் இன்க்ளூடிங் தி பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் சேர்த்து. ஸோ நான் வந்து அந்த இதில வந்து ஐ அம் வெரி வெரி கான்ஃபிடென்ட். தே ஆர் நாட் ஹெவிலி வெய்ட் ஆன் ஒன் சைட். ஐ மீன் நீங்க வந்து யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தி டெத் ஓவர்ஸ். பட் ஓவரால் ஐ திங்க் சிஎஸ்கே ஆர் அ மச் மோர் பேலன்ஸ்ட் ஸ்குவாட். நாட் ஜஸ்ட் த 11. இந்த நம்ம நம்ம சொல்ற 12 ஆர் 11, 12 வந்து எந்த டீம்ல வேணாலும் 11, 12ல தே வில் பிளே. வேறஸ் யூ கான்ட் சே த சேம் திங் ஃபார் ஆர்சிபியோட டீமுக்கு. ஓகே. ஒத்துக்க மாட்டீங்க நீங்க. ஆனாலுமே ஓகே. பட் ஆனா நீங்க எனக்கு சொல்றது புரியுது. ஏன்னா சிஎஸ்கேவோட ஒரு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து அடாப்டபிலிட்டி. அவங்க அந்த மொமெண்ட்ல இ எல்லா டீமும் வந்து ஓவரா அனலிட்டிக்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் சிஎஸ்கே மட்டும் தான் தே கோ வித் த அந்த மொமெண்ட்ல, அந்த பிட்ச்ல, அந்த ஓவர்ல எப்படி விளையாடணும், அந்த சிச்சுவேஷன் எப்படி விளையாடணும்னு அத வச்சு அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க ஃபாஸ்ட்டா. அதான் ஐ திங்க் தோனியோட ஸ்பெஷாலிட்டி. ஆ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஆம் யூ நோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்ணப்பம்ஸ். இப்போ நமக்கு YouTubeல பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா எய்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் அந்த லைக் கண்டிப்பா இல்ல. ஒரு கையில ஃபோன புடிச்சிருக்கீங்க. இன்னொரு கையால
ஏதாவது காமெண்ட் போடுங்க. நீங்க காமெண்ட் போட்டா அத கண்டிப்பா படிப்போம். அண்ட் ஐ திங்க் அடுத்த எபிசோட்ல வந்து கண்டிப்பா உங்க பேரையும் நாங்க மென்ஷன் பண்ணுவோம். நீங்க காமெண்ட் போட்டீங்கன்னா. ஆம் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா போடுங்க. நாங்க ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க எங்கள கேட்கலாம் அதுல. நீங்க இன்கேஸ் எங்கள பாட்காஸ்ட் சேனல்ல வந்து எங்கள இஃப் யூ ஆர் லிஸ்டனிங் டூ அஸ் ஆன் சே இப்போ ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக், Spotify, Jio Saavn இங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நாங்க இருக்கோம். அங்க இருந்தீங்கன்னா எங்கள ஃபாலோ பண்ணுங்க, ரேட்டிங் குடுங்க, ரிவ்யூ குடுங்க. ஓகே. இப்போ அ 2 பிளேயர்ஸ் இப்போ இந்த ஃபேண்டசி லீக்லாம் நெறைய பேர் விளையாடுறாங்க இல்லீங்களா? ஸோ அதுல வந்து ஒரு பிளேயர், "டேய் கண்டிப்பா இந்த பிளேயர பிக் பண்ணிக்கோ. நெறைய பாயிண்ட்ஸ் கெடைக்கும்." அதே மாரி 2வது இந்த பிளேயர் வந்து நல்லா அவ்ளோ பேர் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இத பிக் பண்ணீங்கன்னா நெறைய பாயிண்ட்ஸ் கெடைக்கும். அந்த மாரி ஒரு 100% யார எடுத்தே ஆகணும். அண்ட் 2வது எடுத்தா நல்ல வேல்யூ ஃபார் மனி. சிஎஸ்கே 2 பிளேயர்ஸ் யாரு சொல்லுங்க அந்த மாரி? ஓ! சிஎஸ்கேக்கே 2 பிளேயரா? ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட். இவங்க 2 பேரும் கண்டிப்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பர் பேங்க் 2 பேருமே. ஓகே. நான் ஃபார் ஆர்சிபி ஐ திங்க் நீங்க சொன்ன மாரி தான். ஐ திங்க் கோ ஃபார் விராட் கோலி. அவர் ஒரு வேற ஹங்கர்ல விளையாடுவாருன்னு நெனைக்கிறேன். அந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லயே எடுத்துருங்க. அ அண்ட் வேல்யூ ஃபார் மனி எனக்கு என்னமோ தெரியல. ஆகாஷ் தீப் வந்து இந்த சீசன்ல ஒரு கலக்குவாருன்னு நெனைக்கிறேன் அவரு. அ எஸ்பெஷலி சீமர் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கொஞ்சம் அமைஞ்சா கூட அவர் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஓகே. இதோட முடிச்சுக்கலாங்களா? இப்போ? முடிச்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதாச்சு முடிஞ்சோனே பார்ப்போம். யாப். மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ப சந்திப்போம் நம்ப. யாஹ்!